இப்போ கோழியோட உடம்பை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 75% தண்ணி தான் இருக்குது. இதுலேயே முட்டையில் பார்த்திங்கன்னா 65% தண்ணி தான் இருக்குது. தண்ணி எந்த அளவுக்கு தேவைன்னா 1 மடங்கு சாப்பாடு சாப்பிட்டுன்னா 2 மடங்கு தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அதனால் அதோட உணவை செரிக்க வைக்க முடியும். இப்போ நீங்கள் கோழி பண்ணை கட்ட போகிறீங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை டெஸ்ட் பண்ணணும். தண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷுவல் டெஸ்ட் பண்ணுங்கள். தண்ணியோட கலரை பாருங்கள். சும்மா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இல்லை அதில் ஏதோ ஒரு கலங்களாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது பூஞ்சையும் காளான் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட வாட்டர் பைப் லைனை அடைச்சிக்கலாம். இதுவே அதில் ஏதாவது வந்துட்டு உப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு ஆக்சைடாக ஃபார்ம் ஆகி உங்களோட நிப்பிள் ஃபாகஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிக்கும். ஸோ அதனால் தண்ணி நமக்கு ஈஸியாக கிடைக்காது. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் அக்செப்டபிள் லெவல் வந்துட்டு 100/ml. கோலிஃபார்ம் பாக்டீரியா வந்து 50/ml. இதுவே வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட்னு பார்த்திங்கன்னா நைட்ரேட் வந்து 25 mg/L தான் இருக்கணும். நைட்ரைட்டாக இருந்தால் 4 mg/L தான் இருக்கணும். ஆவரேஜ் வந்து 0.4 mg/L தான் இருக்கணும். இதுவே pH பார்த்திங்கன்னா 6.8லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கணும். டோட்டல் ஹாட்னஸ் அது வந்து 60லேருந்து 180 தான் இருக்கணும். இதுவே வந்து அதர் கெமிக்கல்ஸ்னு பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணியில் இருக்க கெமிக்கல்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். கால்சியம் வந்து 60 mg/L ஆவரேஜாக இருக்கலாம். குளோரின் வந்து மேக்ஸிமம் 250 mg/L இருக்கலாம். அயன் வந்து 0.3 mg/L மேக்ஸிமம் இருக்கலாம். லெட்டு வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்துட்டு 0.02 mg/L இருக்கலாம். மெக்னீஷியம் வந்துட்டு 125 mg/L இருக்கலாம். சோடியம் 32 mg/L இருக்கலாம். சல்ஃபர் மேக்ஸிமம் வந்து 250 mg/L இருக்கலாம். ஜிங்க்கு 1.5 mg/L இருக்கலாம். காப்பர் 0.6 mg/L இருக்கலாம். மோஸ்ட்டாக இந்த டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இன்னும் உங்கள் சரௌண்டிங் ஏரியாவில் ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ஃபார்மோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். மினிமம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஒரு பேர்டுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு தம் ரூல். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பர் பேர்ட் பர் டே. ஃபர்தர் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபோன் நம்பரும் எங்களோட இமெயில் ஐடியும் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு காலும் பண்ணலாம், மெசேஜும் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பவுல்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இமீடியட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். See you in next video.